உடல்நிலை தொந்தரவு. உடல்நிலை தொந்தரவு. திருப்பி கூப்பிட மாட்டேன். உடல்நிலை தொந்தரவு எத்தனை பேர் இருந்தாலும் திருச்சி வந்துருங்க. உடல்நிலை தொந்தரவு எத்தனை பேர் இருந்தாலும் திருச்சி வாங்க. நீ கொஞ்ச நாளைக்கு முன்ன குடிச்சியாப்பா? குடிக்க மாட்டேன். குடிச்சியா இல்லையா? ஒரு நாளைக்கு குடிச்சானா 9 நாளைக்கு குடிச்சியா இல்லையா? என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காம தான் கூப்பிட்டு வந்துருக்கேன். உங்க மனைவி நினைச்சிட்டு வைப்பாங்க. கிட்ட போய் கூப்பிடணும். எங்க சத்தம் போடாதீங்க. ரெண்டு காலம் நடக்க முடியல. சத்தமா பேச அடி எடுத்து வைக்க முடியல. ஆமாம்மா. காலை எடுத்து வச்சா அப்படி நடந்து காலை உடச்சி மலிச்சு கட்டுற மாதிரி இருக்குது. ஆமாம்மா. நல்லா நடந்தேன். ஆமாம்மா. நல்லா வேலை செஞ்சேன். ஆமாம்மா. 4 பேருக்கு நல்லதுதான் பண்ணினேன். ஆமாம்மா. என் கையால நான் கெடுதல் பண்ணல. ஆமாம்மா. ஆனா என்ன இன்னைக்கு பாரமா நினைக்கிறாங்க. ஆமாம்மா. என்னை ஒரு அவமானமா பேசுறாங்க. ஆமாம்மா. தப்பு நிறைய செஞ்சாங்க. நான் வாழ்க்கையில திருந்திட்டேன். ஆனா என்னை ரொம்ப இதுக்கு குடும்பப்படுத்துறாங்க. என் வாழ்க்கையே போராட்டமா இருக்குது. என்ன நல்ல முறை நடக்க வைக்காதுன்னு கேட்டு வந்து பழனி மலை முருகன் உனக்கு காவலா இருக்கிறா. நீ பயந்துட்டாதப்பா. எவ்வளவு பிரச்சனைனாலும் இந்த காலி துணையாவது உங்களை நடக்க வைப்பேன். உன் கோலை எடுத்து நீ வச்சுட்டு போயிடு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு மாற்றத்தை தரேன். நான் யாரும் என் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு கணிப்பு ஒருத்தமே தூக்கி இப்படி அவனை தூக்கி நிறுத்து. எடுத்துக்க. எந்திரிடா. நீ இல்லை. பொதுமக்கள் வாங்க. ஒரு ஆளு ஒரே ஒரு ஆள். பொதுமக்கள் ஒரு ஆள். நீங்க வேணா வேற ஒரு சரி. அவரே உன் பேர் சொல்லு. சுரேஷ். தூக்கு. நில்லு. நிறுத்து. நேரா நில்லு. காலை விரிச்சு நேரா நிமிந்து பாரு அம்மாவை. நீ என்ன ஊருப்பா? அம்மா அனுமன் தீர்த்தம் பக்கம். அனுமன் தீர்த்தம். இந்த கனி உடனே கண்ணு சாப்பிட வை. கண்ணை மூட்டும். இது சாப்பிட வை. உடனே கண்ணு கொடு. கண்ணுக்கு முட்டுமா? கூட்டிட்டு போங்க. 2 பேருமே கூட்டிட்டு போங்க. இதே எடுத்து அது தேவையில்ல இருக்கட்டும். சத்தியங்க. காலை பின்னி நடக்கக்கூடாது. காலை விரிச்சு வச்சு நடக்க சொல்லிட்டு. காலை பின்னி இப்படி நடக்கக்கூடாது. காலை விரிச்சு வச்சு இப்படி நடக்கணும்.